குட் ஈவினிங்ப்பா. இன்னைக்கு நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்பின நிறைய கொஷினை இந்த ஒரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுறேன். எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. நிறைய பேசிக்ஸ் தெரியறதுக்கு இந்த கொஷின்ஸ் எல்லாம் ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாருமே இதை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த கொஷின்லாம் அனலைஸ் பண்ணி நீங்களே ஒரு ஆன்சர் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வீடியோவை கண்டினியூ பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், ஒவ்வொரு கொஷினும் டிஸ்கஸ் பண்ணும்போது. சரி, ஓகே. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட்டை கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாயிலிங் பாயிண்ட்டை பற்றி படிக்கலாம். இப்போ பாயிலிங் பாயிண்ட்டில் என்னென்னலாம், பாயிலிங் பாயிண்ட்னா என்ன, ஒரு மாலிகுல லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கிற ரெண்டு மாலிகுல பிரித்து கேசியஸ் ஸ்டேட்டுக்கு அனுப்புறது. ஸோ அப்போது பாண்டை உடைக்கணும் இல்லையா? ஸோ பாண்டு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம அதிகமான டெம்பரேச்சர் கொடுத்தோம்னா தான் நம்மளுக்கு வந்து பாண்டு உடையும், ரைட்? அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் பாயிலிங் பாயிண்ட் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு பார்ப்போம். பாயிலிங் பாயிண்ட் ஜென்ரலாக மாலிகுலர் வெயிட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கும். டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு மாலிகுலர் வெயிட், டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட். இன்டர் மாலிகுலர்னா என்ன? ஒரு மாலிகுலுக்கும் இன்னொரு மாலிகுலுக்கும் இடையில இருக்கிற ஹைட்ரஜன் பாண்ட் இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டு. டைபோல் டைபோல் அட்ராக்ஷன் இதை பொறுத்து இருக்கும். ஸோ பாயிலிங் பாயிண்ட்டு, டைபோல் அட்ராக்ஷன், இது எல்லாத்துக்குமே டைரக்ட்லி ப்ரொபோஷனல். இதெல்லாம் அதிகமாக இருந்ததுன்னா பாயிலிங் பாயிண்ட்டும் அதிகமாக இருக்கும். டைபோல் அட்ராக்ஷன். ஆர்கானிக் காம்பவுண்டை பொறுத்த வரைக்கும் இது மூணையும் பார்த்தா போதும். ஸோ இப்போ இது எல்லாம், இது ஈத்தரில் நம்மளுக்கு ஜென்ரலாக வந்து ஹைட்ரோகார்பன், அதாவது ஈத்தர் வந்து ஜென்ரலி வந்து தட் இஸ் வாட் நான் போலார் இன் நேச்சர். நான் போலார்னா அதில் இண்டக்டிவ் எஃபெக்ட் இருக்காது, ஹைட்ரஜன் பாண்ட் இருக்காது. இதுவுமே நான் போலார், கம்ப்ளீட்லி நான் போலார். இதுலையாவது ஈத்தர்லையாவது ஆக்சைடு இருக்கிறதுனால கொஞ்சம் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இருக்குது, இது கம்ப்ளீட்லி நான் போலார். அடுத்த கேஸ் கீட்டோனில் பார்த்தீங்கன்னா டெல் பிளஸ் டெல் மைனஸ் இருக்கும், டைபோல் இன்ட்ராக்ஷன் இருக்கும், இதில் ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கும். ஏன்னா OH இருக்கு இல்லையா? ஸோ ஆல்கஹால் இருந்ததுன்னா அதில் ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கும். அதாவது ஒரு OH, ஒரு மாலிகுல்ல இருக்கிற அந்த OHம் இன்னொரு மாலிகுல்ல இருக்கிற அந்த ஓவும் ஒரு டைபோல் அட்ராக்ஷன்ல இருக்கிறதுக்கு பேர் தான் ஹைட்ரஜன் பாண்ட். ஹைட்ரஜன் பாண்டுங்கிறது நார்மல் பாண்டு கிடையாது, அதுவும் டைபோல் அட்ராக்ஷன் தான். என்ன, ஹைட்ரஜன் மேல உருவாகிற பாசிட்டிவ் சார்ஜும் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் மேல உருவாகிற நெகட்டிவ் சார்ஜுக்கும் இடையில இருக்கிற டைபோல் இன்ட்ராக்ஷன்ங்கிறதுனால அதை நம்ம வந்து ஹைட்ரஜன் பாண்ட்னு சொல்றோம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட், இது எல்லாத்துலயுமே. ஆனா ஆக்சுவலா நம்ம சொன்ன எந்த விஷயமே இதுல இல்ல. மாலிகுலர் வெயிட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே சேமா இருக்கும். ஸோ இங்க எத்தனை கார்பன் இருக்கு? 1 2 3 4 5. ஸோ இங்கேயும் 5 கார்பன் ஆட்டம் தான் இருக்கு. ஆனால் இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு ஆக்சிஜன் இருக்கிறதுனால மாலிகுலர் வெயிட் அதிகமாக வரும். ஸோ மாலிகுலர் வெயிட்டையுமே நம்ம கொஞ்சம் செக் பண்ணிக்கிடுவோம். ஸோ இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ மாலிகுலர் வெயிட்டை பார்த்தோம்னா ஐ திங்க் இந்த ரெண்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக எத்தனை கார்பன் இருக்கு? C1 2 3 4 5. ஹைட்ரஜன் வந்து 3 2 5 அண்ட் தென் 10 12 அண்ட் தென் O1. ஸோ இப்போ 5 into 12 60 plus 12 plus 16, right? 72 78 88 இருக்கு. இதோட மாலிகுலர் வெயிட் 88. இதோட மாலிகுலர் வெயிட் பார்ப்போம். இங்க CH2 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா 2 CH2 கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம், 2 CH2 வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இங்க C வந்து 1 2 3 4 5 6, இங்கேயும் C6, அப்புறம் H எத்தனை இருக்கு? இங்கே 5 தான் இருக்குன்னு நினைக்காதீங்கப்பா. இந்த CH2 2ன்னு போட்டிருக்காங்களா, அப்படின்னா அர்த்தம் என்ன? 2 CH2 வருதுங்கிறதா அப்படி போட்டிருக்காங்க. இங்கே 3 + 2 5 10 14. ஸோ 60 + 14, தட் மீன்ஸ் 14 ஹைட்ரஜன். ஸோ 74 இருக்கு. இதை விட இதுக்கு மாலிகுலர் வெயிட் கம்மி தான். ஸோ ரெண்டுத்துலேயுமே நான் போலார் நேச்சரு, பட் ஆனால் இதோட மாலிகுலர் வெயிட் கம்மி. இதோட மாலிகுலர் வெயிட்டை பார்ப்போம். C5 இருக்கு. ஓ, நான் ஒரு C6 கார்பன்னா இங்கே என்ன வரும்? 72 84 வருதுப்பா. C5 இருக்கு. H 10 இல்லையா? 10 O இருக்கு. ஸோ 60 + 10 + 16, ஸோ 70 86 வருது. ஓகே, கிட்டத்தட்ட எல்லாமே சேம் மாலிகுலர் வெயிட் மாதிரி தான் தெரியுது. இதில் பார்க்கலாம், இதுவுமே சேம் மாலிகுலர் வெயிட் மாதிரி தான் தெரியுது. ஸோ அப்போ மாலிகுலர் வெயிட்டை வச்சு இதை நாளையும் கம்பேர் பண்ண முடியாது. ஹைட்ரஜன் பாண்டை வச்சு கம்பேர் பண்ணணும்னா எஸ், ஹைட்ரஜன் பாண்டு இதில் தான் இருக்குது. அப்போ இருக்கிறதுலையே நம்மளுக்கு D தான் ஹையஸ்ட் பாயிலிங் பாயிண்ட். ஸோ அப்போ D ஹையஸ்ட் பாயிலிங் பாயிண்ட் இருக்கிற ஆப்ஷனை மட்டும் பாருங்கள். ஃபஸ்ட்டு D ஹையஸ்ட் பாயிலிங் பாயிண்ட்னா லாஸ்ட்டாக இருக்கிறது. இப்போ 2 ஆப்ஷனில் இருக்குது, இதையும் கேன்சல் பண்ணி விட்டுறேன். ஸோ இதுக்கப்புறமா இருக்கிறதுல லோவஸ்ட் பாயிலிங் பாயிண்ட் யாருக்கு இருக்கும்னா மாலிகுலர் வெயிட் 84. அதே நேரத்தில் சின்னதாக கூட ஒரு டைபோல் மூமெண்ட் இருக்காது, Bக்கு தான் இருக்கும் இல்லையா? ஸோ அப்படி பார்த்தா Bயும் ரைட், நம்மளுக்கு இந்த ஆப்ஷன் தான் வருது. இருந்தாலும் நம்ம
மற்றதையும் பார்த்து செக் பண்ணிக்கணும். இப்போ இதில் டைபோல் டைபோல் இன்ட்ராக்ஷன் இருக்கும், அதனால இருக்கிறதுலேயே ஹைட்ரஜன் பாண்டு தான் ஃபர்ஸ்ட் பாயிலிங் பாயிண்ட் அதிகமாக இருந்திருக்கும். அதுக்கப்புறமா டைபோல் டைபோல் அட்ராக்ஷன் இருக்கு இல்லையா, சி. அப்போ பிக்கு அப்புறமா நம்மளுக்கு சி வரணும், அதுக்கப்புறம் தான் ஏ வரணும். பட் ஆனால் இங்கே வந்து பிக்கு அப்புறமா ஏ வந்துருந்துருக்கு இல்லையா. ஸோ 86. ஓகே, இங்கே இன்னொரு பாயிண்ட் இருக்கு, மாலிகுலர் வெயிட்லேயும் இது கொஞ்சம் முன்னாடி வந்துருது, ரைட். ஸோ அதனால நம்மளுக்கு வந்து ஏ முன்னாடி வந்துருது. ஸோ மாலிகுலர் வெயிட் அஸ் வெல் ஸ்மால் டைபோல் டைபோல் இன்ட்ராக்ஷன் ஈத்தரில், ஸ்மால் டைபோல் டைபோல் இன்ட்ராக்ஷன் ஈத்தரில் இருக்கும். ஆக்சுவலாக ஈத்தல் வந்து நான் போலார் காம்பவுண்ட் தான், பட் ஸ்மால் டைபோல் மொமெண்ட் வந்து கிரியேட் ஆகும். ஏன்னா இங்கே டெல் மைனஸ் டெல் பிளஸ். ஆனால் டைபோல் மொமெண்ட் கிரியேட் ஆகிறதுல வந்து இந்த மாலிகுல் தான் அதிகமாக இருக்கும். தட் இஸ் எந்த மாலிகுல், டைபோல் மொமெண்ட் கிரியேட் ஆகிறதுல சி டபுள் பாண்ட் ஓ இருக்கு இல்லையா, இதான் அதிகமாக இருக்கும். பட் இங்கே கொஞ்சம் சிமெட்ரி ஆக்ட் ஆகுது பாருங்க, சி டபுள் பாண்ட் ஓ. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா CH2 CH3, அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா CH2 CH3, அதாவது சி டபுள் பாண்ட் ஓ sp2 ஹைப்ரிடைஸ்டு கார்பன். ஸோ CH2 CH3 ஓவரால் மாலிகுலர் டைபோல் மொமெண்ட் வந்து இங்கே கொஞ்சம் கம்மி. ஆனால் பாண்ட் டைபோல் மொமெண்ட் இருக்கும், டெல் மைனஸ் டெல் பிளஸ் டெல் மைனஸ். இதே இது நம்ம ஈத்தர் கேஸில் பாருங்க, ஆக்சிஜனில் 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அண்ட் தென் பென்ட் ஸ்ட்ரக்சரில் இருக்கும் இல்லையா. ஸோ பென்ட் ஸ்ட்ரக்சரில் இருக்குது அப்படின்னா CH2 CH3, இதில் டைபோல் மொமெண்ட்டும் லைட்டாக டெவலப் ஆகுது. பட் அதை கம்பேர் பண்ணும்போது இதில் கம்மி தான், ஏன்னா அங்கே டபுள் பாண்ட் ஓ, அதை கம்பேர் பண்ணும்போது இங்கே கம்மி தான். டெல் ப்ளஸ் டெல் மைனஸ், சாரி டெல் மைனஸ் டெல் ப்ளஸ். பட் ஓவராலாக இங்கே வந்து டைபோல் மொமெண்ட், மாலிகுலர் டைபோல் மொமெண்ட் கிரியேட் ஆகும் டியூ டு லோன் பேர். ஸோ மாலிகுலர் டைபோல் மொமெண்ட் கிரியேட் ஆகிறப்ப இந்த இடத்துல வந்து அட்ராக்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும். அஸ் வெல் அஸ் இன்னொன்று என்னென்னா, இதில் மாலிகுலர் வெயிட்டுமே 88 இருக்கிறதுனால, நான் கால்குலேட் பண்ணியிருக்க மாலிகுலர் வெயிட் கரெக்டு தான் நினைக்கிறேன், இருந்தாலும் நீங்கள் ஒருக்கா செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதான்ப்பா ஆன்சர். ஸோ இருக்கிறதுலையே ஹையஸ்ட் பாயிலிங் பாயிண்ட் யாருக்குன்னா டிக்கு, ஹைட்ரஜன் பாண்டால். அதுக்கு அடுத்த பாயிலிங் பாயிண்ட்டுக்கு சி வர வேண்டியது. பட் ஆனால் அந்த இடத்துல வந்து மாலிகுலர் டைபோல் மொமெண்ட்டில் ஓவர் அட்டாக் பண்ணிருச்சு. ஸோ மாலிகுலர் டைபோல் மொமெண்ட்னா ஆக்சிஜன் மேலே 2 லோன் பேர் இருக்கிறதுனால மாலிகுலர் டைபோல் மொமெண்ட். எங்கிட்ட கெமிக்கல் பாண்டிங் படிச்சிருந்தவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். சப்போஸ் புதுசாக யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த கெமிக்கல் பாண்டிங் தெரியலன்னா இந்த இடத்துல ஏன் மாலிகுலர் டைபோல் மொமெண்ட்டுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறேங்கிறத நீங்கள் தேவைன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, அடுத்த கேஸ். இப்போ என்னோட ஸ்டூடெண்ட் இன்னொன்று அனுப்பியிருக்காங்க. இன்னைக்கு நான் ஆக்சுவலாக இதை எல்லாத்தையும் குரூப்பில் கொஷின்ஸ் அனுப்பியிருந்ததை பார்த்த உடனே எனக்கு வந்து இது எல்லாத்தையும் பார்த்த உடனே ஒரே ஹாப்பி ஆயிடுச்சு. ஏன்னா நான் இதை ஜென்ரலாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் பேசிக் லெவல் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் இன்டெலெக்சுவலாக கொஷின்ஸ் வந்து அவங்க கேட்பாங்க. அப்போ இன்டெலெக்சுவலாக இது கேட்க ஆரம்பிச்ச உடனே எனக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ஸ்டெப் இம்ப்ரூவ் ஆன மாதிரி தெரிஞ்சது. அதனால நான் இந்த கொஷினை பார்த்த உடனே கண்டிப்பாக இதை நம்ம சால்வ் பண்ணி காட்டணும் அப்படிங்கிற மாதிரி தோணிருச்சு. ஸோ அரேஞ்ச் இந்த டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் ஸ்டெபிலிட்டி. யூஸ்வலாக நம்ம கார்போகேட்டையான் ஸ்டெபிலிட்டி படிச்சிருந்திருப்போம். ஸோ கார்போகேட்டையான் ஸ்டெபிலிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுத்துருந்துருப்போம். அதனால நம்ம என்ன, நான் எனக்கே மைண்ட் வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் கார்போகேட்டையான், அடுத்துதான் கார்பேனையான், லாஸ்ட் ஃப்ரீ ரேடிக்கல் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. பட் ரியாலிட்டி அது இல்லை. இப்போ CH3 மைனஸில் பாருங்க, இதுல கார்பன் மேல ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் அஸ் வெல் அஸ் 3 ஹைட்ரஜன். இப்ப பாருங்க, ஆக்டட் ஃபில்லப் ஆயிடுச்சு. ஆக்டட்னா என்ன, கார்பனை சுத்தி பாண்ட் உருவானதுக்கு அப்புறம் 8 எலக்ட்ரான் உருவாயிருச்சு வித் மைனஸ் சார்ஜ். கார்பன்ல ஒரு மைனஸ் சார்ஜ் இருக்கு இல்லையா, அதாவது இப்போ ஒருவேளை நீங்க CH3Cl அப்படின்னு இருந்ததுன்னா Cl இந்த எலக்ட்ரானை தூக்கிட்டு ஓடி போயிடும், அது CH3 பிளஸ் ஃபார்ம் ஆகும். இப்போ என்னன்னா, கார்பனுக்கு வந்து 3 பாண்ட் பேர் தான் இருக்கு, அப்பனா 6 எலக்ட்ரான் தான் இருக்கு. இதே இது CH3 பாருங்க, இது கூட Mg அந்த மாதிரி ஏதாவது ஒரு காம்பவுண்ட் சேர்ந்து இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்க, இதை சேர்த்து தூக்கிட்டு போயிடும். சாரி, இதை சேர்த்து தூக்காது. தட் மீன்ஸ் வந்து இங்கே, அதாவது CH3க்கு விட்டுட்டு போயிடும். அப்படி போச்சுன்னா இப்போ பாருங்க, இந்த பாண்ட்ல இருக்கிற 2 எலக்ட்ரான்ல ஒரு எலக்ட்ரான் நம்ம கார்பனோட தான், அதோட எலக்ட்ரானையும் சரி எம்ஜியோட எலக்ட்ரானையும் சரி ரெண்டையும் சேர்த்து தூக்கிடுது. அதனாலதான் இந்த மைனஸ் சார்ஜை நான் 2 எலக்ட்ரானா ரெப்ரசென்ட் பண்ணி காட்டுறேன். இது பேசிக் தான்ப்பா, இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக இதை சொல்றேன். ஸோ இப்போ மொத்தம் இங்கே 8 எலக்ட்ரான் இருக்கு. ஸோ 8 எலக்ட்ரான் இருந்தா ஓரளவுக்கு ஸ்டேபிள்ங்கிறதுனால CH3 மைனஸ் தான் ஸ்டேபிள். CH3 மைனஸ் மற்ற எல்லாத்த விட கம்பேர் பண்ணும்போது கார்பேனையான் ஸ்டெபிலிட்டிலேயே எல்லா கார்பேனையானை விட CH3 மைனஸ் ஸ்டேபிள். ஏன்னா இண்டக்டிவ் எஃபெக்ட் எதுவுமே இல்லை இல்லையா. அஸ் வெல் அஸ் அடுத்தது பாருங்க, CH3 டாட், இது பார்த்தீங்கன்னா நியூட்ரல் ஆட்டம். தட் இஸ் நியூட்ரல் ரேடிக்கல், நியூட்ரல் ஸ்பீசிஸ். அதனால நியூட்ரல் ஸ்பீசிஸா இருக்கும்போது 7 எலக்ட்ரான் தான் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரான் இங்க இருக்கும், அதாவது இது வந்து sp2 ஹைபிரிடைசேஷன், அன்ஹைபிரிடைஸ்டு p ஆர்பிட்டால ஒரு ஆட் எலக்ட்ரான் இருக்கும். ஸோ sp2 ஹைபிரிடைசேஷன் வித் அன்ஹைபிரிடைஸ்டு p ஆர்பிட்டால் ஆட் எலக்ட்ரான். இது நியூட்ரல் ஸ்பீசிஸ். நியூட்ரல் ஸ்பீசிஸ் வந்து ஜென்ரலா ஸ்டேபிள். ஏன்னா சார்ஜ் இல்லை இல்லையா, எதையாவது அட்ராக்ட் பண்ணவோ இல்லை எதை பார்த்தா அதை ஆசிலரேட் பண்ணி ஓடுறதுக்கோ வாய்ப்பு இல்லை. அதனால இது வந்து லெஸ் ரியாக்டிவ், மோர் ஸ்டேபிள் கம்பேர்ட் டு கார்போகேட்டையான்.
அவ்வளவுதான்ப்பா. CH3+. ஏன்னா இதுல 6 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கு, இதுல 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கு, அதனால ஓரளவுக்கு ஸ்டேபிள். இதுல 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கு, ஆனா நியூட்ரல். இதுல 6 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கொஸ்டின் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுப்பா. தேங்க்ஸ். சரி, இப்ப நான் அடுத்த கொஸ்டின் செலக்ட் பண்ணி சொல்றேன். இதுல பாருங்க, ஸ்டெபிலிட்டி ஆர்டர் கேட்டிருக்காங்க, பெசிசிட்டி ஆர்டர் கேட்டிருக்காங்க. டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் பெசிசிட்டி. டிக்ரீசிங் ஆர்டர்னா என்ன அர்த்தம்? போக போக குறைஞ்சிக்கிட்டே போகணும், இப்படி வரணும். சிம்பிள் வந்து இப்படி வரணும். ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுன்னு போட்டுறேன். ஃபர்ஸ்ட் எது வரப்போகுது? இருக்கிறதுலே ஹையஸ்ட் பெசிசிட்டி தான் ஃபர்ஸ்ட் வரப்போகுது. ஸோ பெசிசிட்டின்னா என்ன அர்த்தம்னா லோன் பெற கொடுக்குற எபிலிட்டி. ஆர்கானிக்கை பொறுத்த வரைக்கும் OH மைனஸை கொடுக்க முடியாது, ஏன்னா OH மைனஸ் இருக்காது. இன்ஆர்கானிக் பேஸ்ல தான் OH மைனஸ் இருக்கும். அப்போ நான் வந்து ஆர்கானிக்கை பொறுத்த வரைக்கும் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஆர்கானிக்ல லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானை நல்லா டொனேட் பண்ணுச்சுன்னா அதை நல்ல பேஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானை எது டொனேட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் அனிலின் இருக்கு. லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானை டொனேட் பண்ணிருக்கு. பெசிசிட்டியை சொல்லிடுறேன். ஒரு நல்ல பேஸ் ஆக்ட் பண்ணால் லோன் பேரை டொனேட் பண்ண விடணும். யாரால டொனேட் பண்ண கொடுக்க முடியும்? பிளஸ் ஐ எஃபெக்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா லோன் பேரை கொடுக்க முடியும், அஸ் வெல் அஸ் பிளஸ் ஆர் எஃபெக்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மீத்தாக்சி பிளஸ் ஆர் எஃபெக்ட், பேரா மீத்தாக்சி அனிலின். இப்போ அனிலின் பாருங்க, ஜென்ரலாக இதில் கொடுக்குற குரூப்பும் இல்லை, வாங்குற குரூப்பும் இல்லை. ஸோ இப்போ நைட்ரஜன் மேலே இருக்கிற லோன் பேரை ஈஸியாக இது வெளியே டொனேட் பண்ண முடியும். இது லூயிஸ் பேஸ். அதே மாதிரி இங்கே பேராமீத்தாக்சி அனிலின்ல பாருங்க பிளஸ் ஆர் எஃபெக்ட். இதில் என்னன்னா பென்சீன் ரிங்கில் அனிலின் NH2 இருக்கு, இங்கே பார்த்தீங்கன்னா OCH3 இருக்கு. ஓ மேலே 2 லோன் பேர் இருக்கும்பா. அந்த 2 லோன் பேரில் ஒரு லோன் பேரை உள்ள டொனேட் பண்ணிடும். ஸோ பிளஸ் ஆர் எஃபெக்ட் வந்துருச்சு. இது வந்து நல்லா கொடுக்கும், அதாவது அனிலினை விட இது நல்லா கொடுக்கும். இப்போ நைட்ரோ குரூப் பாருங்க, மைனஸ் ஆர் எஃபெக்ட் என்ன செய்யும்னா பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிடும், கொடுக்க விடாது. நம்ம அதாவது பேரா பொசிஷன்ல இருக்குன்னா டைரக்டா வந்து, ஏன்னா எப்பயுமே ஒரு குரூப் ஒரு பென்சீன் ரிங்ல இருந்ததுன்னா அதோட எஃபெக்ட் பேரா பொசிஷன்ல ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா NH2 குரூப்ல இருக்க லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குல்லையா, உள்ள டீலோக்கலைஸ் ஆகும்போது பேரா பொசிஷன்ல ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இப்போ பேரா பொசிஷன்ல NO2 குரூப் இருக்கு, இது ஹைலி வித்ட்ராயிங் குரூப், மைனஸ் ஆர் குரூப் அகேன்ஸ்ட் பெசிசிட்டி. அடுத்து மெட்டா நைட்ரோ அனிலின். நைட்ரோ அனிலின்னாலே பெசிசிட்டி கம்மி தான், ஆனா மெட்டா பொசிஷன்ல இருக்கிறதுனால டைரக்ட் எஃபெக்ட் காட்ட முடியாது. அதனால ஓரளவுக்கு இந்த மெட்டா பொசிஷன்ல இருக்கிற நைட்ரோ குரூப் வந்து லெஸ் பேசிக், தட் இஸ் மோர் பேசிக் எதோட பேராவை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்போ இருக்கிறதுலே ஹையஸ்ட் அப்படின்னு பார்த்தா இந்த பி தான் ஃபர்ஸ்ட் வரணும். அடுத்தது இருக்கிறதுலேன்னா எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் இல்லாத ஏன்னு இருக்கணும், அதாவது மைனஸ் ஆர் குரூப் இல்லாத. ஸோ மைனஸ் ஆர் குரூப் இருக்கிற 2ல் அடுத்து இருக்கிறதுல மெட்டா பொசிஷன்ல அவ்வளவு எஃபெக்ட் இருக்காது, அதனால டி. கடைசியா தான் சி. புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். கிளாஸ்லையும் கொடுத்துருந்தேன். யாருக்காவது தெரியலன்னா இந்த பர்டிகுலர் கொஸ்டின் எனக்கு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நீங்க வாட்ஸ்அப் பண்ணாலும் சரி, கமெண்ட் பண்ணாலும் சரி, நான் பாத்துக்கிறேன். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். புதுசா வீடியோவை பாக்குற எந்த ஸ்டூடெண்டா இருந்தாலும் நீங்க இதை தாராளமா கேட்கலாம். நீங்க வீட்டில் உட்காந்து ப்ரிப்பேர் பண்றீங்க, நீங்க வந்து பண்றது கஷ்டமா இருக்கு, வெளியே போய் நான் எந்த சென்டர்லையும் பண்ணல, இல்லை நான் 10th படிச்சுக்கிட்டு இருக்கேன், 11th படிச்சுட்டு இருக்கேன், நான் 11th இருந்தே இதுக்கு போகணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமா வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு எந்தெந்த இடத்துலலாம் தெரியலையே, ரொம்ப பேசிக்காக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வாட்ஸ்அப் பண்ணலாம். நான் உங்களுக்காக வீடியோ போடுவேன், நீங்கள் தாராளமாக பார்த்துக்கிடலாம். ஸோ படிக்கும்போதே ஒருவேளை 11th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எந்த சென்டர்லையும் இல்லை, ஆனால் நான் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை சொல்லுங்கள். ஏன்னா இங்கே எப்படி நடத்த போகிறோமோ அதே தான் கிளாஸ்லேயும் நடத்த போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக இதை கேட்டு படிச்சுக்கலாம்ப்பா. அடுத்து பாருங்க, அரேஞ்ச் இன் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் பிளஸ் ஐ எஃபெக்ட். ஸோ பிளஸ் ஐ எஃபெக்ட்ல அல்கைல் குரூப் கூட பிளஸ் ஐ எஃபெக்ட் அதிகமாகும்பா. இருக்கிறதுலே பிளஸ் ஐ எஃபெக்ட் இன்க்ரீசிங் ஆர்டர் சொல்லியிருக்காங்க, அப்போ குட்டியில இருந்தா பெருசுக்கு போகணும். ஸோ அப்போ CH3 குரூப் மட்டும் இருக்குன்னா எஸ் பிளஸ் ஐ எஃபெக்ட், ஏ தான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமா குரூப்ஸ் கூட கண்டிப்பா பிளஸ் ஐ எஃபெக்ட் கூடும். ஸோ ஏ ஜாஸ்தி, இன்க்ரீசிங் ஆர்டர்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ இருக்கிறதுலே கம்மியா இருக்கிறதுலே அதிகமா இருக்கிறது என்னன்னா டி, அதுக்கப்புறமா சி, அதுக்கப்புறமா பி, அப்படி அவங்களே ஆர்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ இதான்ப்பா ஆர்டர், பார்த்துக்கோங்க. ஏன்னா அல்கைல் குரூப்ஸோட நம்பர்ஸ் அதிகமாக பிளஸ் ஐ எஃபெக்ட் அதிகமாகும். ஓகே, அடுத்த கேஸ். இப்போ இந்த கொஷின் நம்மளோட நீட்ல கொஞ்சம் ஒரு நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் இந்த கொஷின் அனுப்பியிருக்கான். டெஃபினட்டாக இந்த கொஷினுக்கு சொல்யூஷன் பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஆக்சுவலாக வந்து சொல்யூஷனை டிரைவ் பண்ணி பார்த்தேன், எனக்கு ஒரு காம்பவுண்ட் கிடச்சிச்சு. அந்த காம்பவுண்ட் எந்த காம்பவுண்டா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால அது ஒருவேளை பயாலஜிக்கல் காம்பவுண்டான்னு செக் பண்ணேன். அப்புறம் அது நிக்கலோட டைமெத்தில் கிளையாக்சைம் ஃபார்ம் பண்ணுற கோஆர்டினேஷன் காம்பவுண்டுங்கிறது தெரிஞ்சது. சரி, இதை பற்றி கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே பாருங்கடா, ஃபர்ஸ்ட் கேஸில் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். இந்த ஏ இருக்கு இல்லையா, அந்த ஏ வந்து NiCl2, இது உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். இப்போ NiCl2 சேர்த்து நீங்கள் கிளையாக்சைம் அம்மோனியம் ஹைட்ராக்சைடு போட்டு, அம்மோனியம் ஹைட்ராக்சைடு ஒரு சின்ன
இதுதான்டா ஒரு ரியாக்ஷன் மீடியம் தான். இதில் வந்து CH3 C டபுள் பாண்டு NOH. இது என்னன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இது கிளையாக்சைம். இது பேர் கிளையாக்சைம். இது ஒரு லிகாண்ட், பைடென்டேட் லிகாண்ட். ஸோ இப்போ இந்த லிகாண்ட் என்ன செய்யும்னா மொத்தம் 4 லிகாண்ட், ஏன்னா கோஆர்டினேட் காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா நிக்கலால் 4 லிங்கேஜிங் சென்டர் கொடுக்க முடியும். ஸோ அப்போ நிக்கல் என்ன செய்யும் அப்படின்னா இந்த என் டோனார் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி 4 லிங்கேஜை கொடுத்துரும். என் டோனார் ஒவ்வொரு இதுலையும் சேர்த்து என் டோனார். இப்போ பாருங்க என்ல OH இருக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் வந்து C டபுள் பாண்ட் இருக்கும் CH3. அதே மாதிரி தான் இந்த இதுலையுமே N. இப்போ நீங்கள் கேட்கலாம் மேம் இதெல்லாம் எப்படி பண்ணிக்கிறது, இது வந்து மனப்பாடம் பண்ண வேண்டியது இருக்க மாதிரி இருக்கே. தேவையில்லை. நிக்கல் டைமெத்தில் கிளையாக்சைம் இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு நார்மலான காம்பவுண்ட் தான். டைமெத்தில் கிளையாக்சைம் வந்து ஒரு லிகாண்ட். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே போதும். ஸோ அந்த எண் வந்து டொனேட்டிங் சென்டர். ஏன்னா நம்ம எப்பயுமே கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் டொனேட்டிங் சென்டர் என்னங்கிறத படிச்சிருக்கோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல நான் தெரியலைன்னா கேளுங்க மறுபடியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்கள் இதே நைட்ரஜனில் இன்னொரு கோஆர்டினேஷன் இன்னும் 2 லிங்கேஜ் வருது. ஸோ நான் இங்கே இதை விட்டுட்டேன் பாருங்க. ரைட். அதாவது இது வந்து கீலேட்டிங் லிகாண்ட். ஸோ ஒரே லிகாண்ட் தான், ஆனால் 2 லிங்கேஜிங் சென்டர் வச்சிருக்கிறதுனால ஒரு கீலேட்டிங் லிகாண்டா ஆக்ட் பண்ணி நம்மளுக்கு இது கொடுக்குது. சரி, OH. இப்போ இங்கே CH3. டெஃபினட்டாக இந்த OH பக்கத்து பக்கத்தில் இருக்கு. அதனால இது ரெண்டும் ஹைட்ரஜன் பாண்ட்ல இன்வால்வ் ஆகுங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த OHம் இந்த OHம் கண்டிப்பாக ஹைட்ரஜன் பாண்ட்ல இன்வால்வ் ஆகும். அப்போ ஆகாதது என்னது? 1 2 3 4 மெத்தில் குரூப்ல இருக்கிற இந்த 3 ஹைட்ரஜனுமே வர முடியாது. ஸோ 4 × 3 ஆன்சர் 12. நான் செக் பண்ணிட்டேன் ஆன்சரை. ஏன்னா நான் ஆக்சுவலாக முதல் 12ங்கிறது தெரிஞ்சு போச்சு. பட் பிரச்சனை என்னன்னா இந்த காம்பவுண்ட் எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்ததே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் போது இந்த காம்பவுண்ட் நிக்கலோட டைமெத்தில் கிளையாக்சைம், அதாவது நிக்கலோட கோஆர்டினேட் காம்பவுண்ட். ஸோ கோஆர்டினேட் காம்பவுண்ட்ல டைமெத்தில் கிளையாக்சைம் இது ரொம்ப காமன். அதனால இதை கேட்பாங்க அடிக்கடி. நான் புதுசாக ஏதாவது கேட்டால் என்ன பண்ணுறது அப்படிலாம் பயப்படாதீங்க. ஹீமோக்ளோபின்ல எஃபோட சேர்ந்து, அதாவது நான் அட்வான்ஸ் லெவலுக்கு பண்ணணும் 720 அவுட் ஆஃப் 720 எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஹீமோக்ளோபின் காம்பவுண்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மேங்கனஸ் ஃபார்ம் பண்ணுற காம்பவுண்ட் இந்த குளோரோஃபில் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ். அதே மாதிரி இந்த நிக்கல் டைமெத்தில் கிளையாக்சைம், நின்ஹைட்ரின் இது மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து எப்படி இங்கே தெரிஞ்சு வச்சுக்கிறதுன்னு எத்தனை தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்பெல்லாம் யோசிக்காதீங்க. இதே மாதிரி கொஸ்டின் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா இந்த கொஸ்டின் ஆட்டோமேட்டிக்காக கண்ணில் படும். நீங்கள் இப்படி கஷ்டப்பட்டு சால்வ் பண்ணீங்கன்னா அது மைண்ட்லேருந்து மறக்கவே மறக்காது. ஸோ அடிக்கடி ஒரு பெக்யூலியராக இருக்குது அப்படின்னா ஒரு A4 ஷீட்டில் எழுதி வச்சுட்டு அதை உங்கள் டேபிளுக்கு முன்னாடி ஒட்டி வச்சுக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னும் ஃபர்தர் டவுட்ஸை நான் இன்னொரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.